பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஃபேமிலிக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே நல்ல ஒரு வசனம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம்னாக்கா நம்ம கர்த்தரையே நம்பிக்கையாக வச்சிருக்கோம். ஒருபோதுமே கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார். இந்த நாளுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை தேடுகிற பிள்ளைகளுக்காக, மேல் படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக, மேல் படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக, ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த பிள்ளைகளுக்காக, அப்ராடில் ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், உங்களுக்காக இந்த ஜெபங்கள். முக்கியமாக வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம், உங்களுக்காகவும் இந்த ஜெபத்தை நாங்கள் செய்ய போகிறோம். நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஒருவேளை நீங்கள் ரிசல்ட்டுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். நல்ல ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் எங்கெங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். வேறு எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க. ஒருவேளை மேலே படிப்புக்கு போகிறீங்க, நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க, அதுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்ராடில் வேலை தேடுகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக பிஆர் அப்ளை பண்ணுறவங்க, சிட்டிசன்ஷிப் பண்ணுறவங்க, சிட்டிசன்ஷிப்காக காத்து கொண்டிருக்கிறவங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை எனக்கும் படிக்க முடியாதா, மேல் படிப்பு படிக்க முடியாதா, எனக்கு வசதி இல்லையே, எனக்கு அப்ராட் போக முடியலையே, எனக்கு மேலே இன்னும் நல்ல வேலை கிடைக்கலையே என்று சொல்லுகிறவர்களுக்காகலாம் இந்த ஜெபங்களை நம்ம ஏறெடுக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஸோ நம்மளுடைய பாதைகளை கர்த்தரிடத்தை கொடுக்கும்போது அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் அதை செஞ்சு தருவார் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பதற்ற வேண்டாம். உங்களுக்கு ஐயோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று பதற்ற வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், எதுவுமே நீங்கள் அதில் கலக்கமே வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவங்க வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா எல்லா வழிகளையும் கர்த்தர் செவிப்படுத்துவார். நமக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு எங்க போகணுமோ அந்த ஆசையை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆசை எனக்கு இருக்குது ஆண்டவரே, நான் இப்படி படிக்கணும், மேலே போயிட்டு நான் இன்னும் நல்லா படிக்கணும், நான் வேலை அப்ராட்ல பண்ணணும், நான் இங்கே பெரிய வேலையில நான் அமரணும் அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஆண்டுட்டு சொல்லுங்க. அவர் நம்முடைய வழிகளை செவிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த எல்லா குறிப்புகளுக்காக நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். நல்ல இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே +2 முடிச்சுட்டு தங்களுடைய படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக, வேற ஸ்கூல் தேடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலே படிப்புக்காக அப்ராட்ல அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, இன்னும் ஆண்டவரே வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு காத்து கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் முக்கியமாக எக்ஸாம் எழுதிட்டு ஆண்டவரே மற்ற வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களாகவும், அப்ராட்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களும், பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு ஆண்டவரே சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிட்டு காத்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே என்று சொன்ன தேவனப்பா. இந்த வேலையில முக்கியமாக ஆண்டவரே யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இந்த ஜெபம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதாகவும் எங்களோடு கூட சேர்ந்து இவங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை நீர் நிறைவேற்றுகிறவராக கர்த்தர் உதவி செய்விடமா ஜெபிக்கிறேன் ஐயா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே செவ்வையான பாதையை நீர் காட்டுகிறவர் ஆண்டவரே. எங்க மேல உங்களுடைய கண்ணை வைத்து எங்களுக்கு வழிகளை காட்டுகிறவர் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பாதைகளை எங்களுக்கு தெரிவிக்கிறவர் ஆண்டவரே. இயேசு சுவாமி, எந்த விதத்திலும் எங்களை ஆண்டவரே நீர் கைவிடாத தேவனா இருக்கிற, உண்மையே நம்பி இருக்கும் போது, உண்மையில் நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவரே எங்களை கைவிடவே மாட்டீங்க. காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யுங்க. அந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க ஆண்டவரே, எழுதும் போதும் ஆண்டவரே அவங்க கூட கரங்களை பிடிங்க. தெய்வ தூதர்களை நாங்கள் நிறுத்துறோம். இன்டர்வியூக்கு போறாங்கன்னா ஆண்டவரே அவங்களுக்கு முன்பாக நீங்க போங்க ஆண்டவரே. எஸ் சுவாமி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவரே நான் அப்ராட்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கனாக்கா, அப்ராட்ல போய் நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்களா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஜெபங்களை நீர் கேட்பீராக. உம்முடைய சித்தம் போல நீர் அவர்களை வழி நடத்துங்க. உமக்கு தெரியும் ஆண்டவரே, த பெஸ்ட் கொடுக்கிற தேவன் ஐயா. இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியில
யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ அவங்களுக்கு அந்த ஜெபம் நிறைவேறி இயேசு சுவாமி உமக்காக சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக, ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, நீ நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை அவங்க வீடுகளுக்குள்ள போட்டோம், அவங்க இருதயத்துக்குள்ள போட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பயமும் இல்லாமல் அவங்க எல்லாவற்றையும் போய் அட்டன் பண்ண உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒருவேளை பாஸ்போர்ட்காக காத்துட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு எல்லாத்தையும் நீர் வாய்க்க செய்வீராக இயேசு சுவாமி. இந்த கிருபை இருக்கட்டும். நீர் வழி நடத்துங்க, கரங்களை பிடித்து வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எல்லாருடைய வழிகளை உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். தயவு செய்து இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால் தயவு செய்து இந்த சேனலை ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய நம்பர் 9442036008. Thank you so much. God bless you all.